என் பேர் கனகராஜ். நான் ஒரு போலீஸ்காரன். அமைதியான ஒரு சின்ன ஊரில் இருந்த அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்கே 4000 மக்கள் தொகை கூட இருக்காது. எங்கே பார்த்தாலும் பறந்து விரிஞ்ச விவசாய நிலங்க தான். சென்னை போலப்பட்ட பெரிய நகரங்களில் இருக்கிற பரபரப்பான குற்ற சம்பவங்கள்லாம் இங்கே நடக்காது. அதிகபட்சம் ஏதாவது டாஸ்மாகில் குடிச்சிட்டு சண்டை போடுறதும், டீனேஜ் பசங்க சின்ன சின்ன சேதங்களை உண்டாக்குறதும், குடிபோதையில் வண்டி ஓட்டுறதும், அதுதான் எங்கள் ஊரில் நடக்கிற அதிகபட்ச குற்றங்கள். ஆனால் அந்த ஊரில் என்னோட சர்வீஸில் நடந்த ஒரு கேஸ் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் என்னை தூங்க விடாமல் பண்ணுது. அதை பற்றி யோசித்தாலே உடம்பெல்லாம் நடுங்குது. என்னால் அதை விளக்கவே முடியலை. அது எலிசபெத்துங்கிற ஒரு மூதாட்டிக்கு நடந்தது. 2001 வசந்த காலத்தோட ஆரம்பம். நான் போலீஸ் ஃபைலில் சேர்ந்து 5 வருஷம் ஆகி இருந்தது. எங்கள் ஊர் போலீஸ் ஸ்டேஷனில் மொத்தம் 5 பேர் தான். நான், என் பார்ட்னர் செந்தில், ராத்திரி ரோந்து போகிற பீட்டர், அப்புறம் எஸ்ஐ, கூடவே சந்திராங்கிற ஒரு வயசான லேடி போலீஸ். எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் ஊரோட மத்தியில் இருந்தது. அப்படி இருக்க அது ஒரு மந்தமான மழை பெய்கிற மதிய நேரம். நானும் செந்திலும் எங்கள் டிபார்ட்மெண்ட் ஜீப்பில் ஊரை சுற்றி வந்துட்டு இருந்தோம். அப்போது லேடி போலீஸ் சந்திராவோட குரல் ரேடியோவில் வருது. அது என்னென்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற அந்த வீட்டில் பாசிபிள் 511, அதாவது கொள்ளை முயற்சின்னு தகவல். நாங்கள் உடனே திசையை மாற்றி அந்த நியூஸ் வந்த எலிசபெத் பாட்டியோட வீட்டுக்கு போகிறோம். இது அவங்க வீட்டில் இருந்து வழக்கமாக வர்ற அழைப்புகள் தான்னு நாங்கள் பெருசாக கவலைப்படலை. ஆனால் தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு. எலிசபெத்துங்கிற அந்த மூதாட்டி ஒரு வயசான விதவை. ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பழைய பண்ணை வீட்டில் தனியாக இருந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு 65 இல்லைன்னா 70 வயசு இருக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க புருஷன் ஸ்ட்ரோக் வந்து இறந்துட்டார். அவங்களுக்கு 2 பெரிய பசங்க. ஆனால் அவங்க 2 பேரும் ஊருக்கு வெளியில் இருந்தாங்க. அம்மாவை பார்க்க வரவே மாட்டாங்க. அவங்க புருஷன் இறந்ததுலேருந்து கொஞ்சம் நல்ல விதத்தில் சொல்லணும்னா அவங்க வித்தியாசமாகவோ இல்லை கொஞ்சம் கடுமையாக சொல்லணும்னா பைத்தியமாகவோ மாறிட்டாங்கன்னு ஊரே எலிசபெத்துங்கிற அந்த மூதாட்டியை பற்றி சொல்லுச்சு. அவங்க வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை மளிகை சாமான்கள் வாங்க மட்டும்தான். அதுவும் மத்தியான நேரத்தில், யாரும் இல்லாத நேரத்தில் தான் வருவாங்க. அவங்கள பைத்தியம்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அவங்க வீட்டு மாடியில் யாரோ நடமாடுற சத்தம் கேட்குதுன்னு ஆரம்பித்து அவங்க வீட்டு ஜன்னல் வெளியே இருக்கிற வயலில் ஏதோ ஒரு உயரமான மனிதன் நின்று அவங்க வீட்டையே பார்த்துட்டு இருக்கான்னு பல தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க சொன்னது எல்லாமே தப்பான தகவல்கள் தான். அவங்க மாடியில் ஒளிஞ்சிருக்காங்கன்னு சொன்ன திருடங்க 2 பழவானிங்க. அவங்க வயலில் பார்த்த அந்த உயரமான மனிதன் சோளக்காட்டு பொம்மை. எங்கள் ஸ்டேஷனில் இருந்த போலீஸ் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு பல தடவை போயிருக்கோம். நாங்கள் அவங்க கிட்ட எரிச்சல் அடையவோ இல்லை கோபத்தை வெளிப்படுத்தவோ மாட்டோம். பொறுமையாக அவங்க சொல்கிறத கேட்டுட்டு அவங்க வீடை சுற்றி பார்த்து அவங்கள சமாதானப்படுத்துவோம். அவங்களும் அமைதியாயிருவாங்க. எங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க. நாங்கள் கிளம்பிடுவோம். திரும்பி 2 வாரத்திலேயே இதே மாதிரியே ஃபோன் வரும். உண்மையை சொல்லப்போனால் எங்கள் போர் அடிக்கிற வேலையில் அவங்க வீட்டுக்கு போகிறது தான் ஒரு சின்ன ஹைலைட்டாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் எலிசபெத்துங்கிற அந்த மூதாட்டி அவங்க வீட்டு முற்றத்தில் ஒரு பெரிய காலடி தடத்தை பார்த்ததாகவும், இல்லைன்னா அவங்க வீட்டு கிச்சன் சிங்க் கீழே ஒரு பெரிய மலைப்பாம்பு ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லி எங்களை கூப்பிடுவாங்க. செந்திலுக்கும் எனக்கும் அந்த வயசான பாட்டி மேலே பாவம், பாழடைஞ்ச வீட்டில் தனியாக வாழ்கிறாங்கன்னு ஒரு பரிதாபம் இருந்துச்சு. அவங்களுக்கு ஏதாவது விபத்தோ இல்லை உடம்பு சரியில்லாமல் போயிட்டா எப்படி தகவல் தெரிவிப்பாங்கன்னு நாங்கள் கவலைப்பட்டோம். ஒரு தடவை அவங்க பையன்கிட்ட அம்மா நிலைமையை சொன்னபோது அவன், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை டக்குன்னு வச்சுட்டான். அவன் என்னை திரும்ப கூப்பிடவே இல்லை. ஸோ கான்ஸ்டபிள் செந்திலும் நானும் ரோட்டில் திரும்பி எலிசபெத்துங்கிற அந்த மூதாட்டி வீட்டுக்கு அந்த மந்தமான மழை பெய்கிற வசந்த காலத்தில் போனோம். அந்த வயசான பாட்டி மறுபடியும் ஏதோ சின்ன விஷயத்துக்கு தான் அதிகமாக பயந்துட்டாங்கன்னு, அவங்க கற்பனை தான் அவங்கள ஏமாத்துதுன்னு நினச்சிக்கிட்டு போனோம். நாங்கள் போய் நிற்கும்போது அவங்க வாசலில் காத்துட்டு இருந்தாங்க. அவங்கள நான் பார்த்ததை என்னால் எப்போவுமே மறக்க முடியாது. அவங்க உருவம் என்னை ரொம்பவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிச்சு. அவங்க ரொம்பவும் மெலிஞ்சு எலும்பும் தோலுமாக இருந்தாங்க. அவங்க கன்னங்கள் ஒடுங்கி போயிருந்துச்சு. அவங்க சிவந்த உள்வாங்கிய கண்ணை சுற்றி கருப்பான வளையங்கள் இருந்துச்சு. அவங்க நரைமுடியெல்லாம் சிக்கலாகி பல நாளாக அலசாத மாதிரி இருந்தது. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் சுருக்கமாக அழுக்காக இருந்தது. அவங்களோட உடல் தோற்றம் பயம்புறுத்துகிற மாதிரி இருந்தது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த இருண்ட மந்தமான கண்களால் எங்களை உத்து பார்த்த விதம் எங்களை தாண்டி எங்கள் பின்னால் இருக்கிற எதையோ பார்த்த மாதிரி இருந்தது. வியட்நாமில் இருந்த அமெரிக்க சோல்ஜர்ஸ் பற்றி நான் பார்த்த பழைய ஃபோட்டோக்கள் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. தாங்க முடியாத கொடுமைகளை அனுபவித்த ஒரு சாதாரண மனிதனோட வெறிச்சோடுன உணர்ச்சியற்ற பார்வை அது. எலிசபெத்துங்கிற அந்த மூதாட்டிக்கு என்ன நடந்தது? அந்த அமைதியான ஊரில் நடந்த வினோதமான சம்பவம் என்ன? தொடர்ந்து பாருங்கள். நானும் செந்திலும் காரை விட்டு இறங்கி எலிசபெத்துங்கிற அந்த மூதாட்டியை நெருங்கினோம். என்ன பாட்டி, இந்த வாட்டி புதுசாக என்ன பிரச்சனை? என் வீட்டுக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு லேசான குரலில் நடுங்கிக்கிட்டே சொன்னாங்க.
அவங்க யாரோ இல்லை ஏதோன்னு சொன்ன வார்த்தை என் புருவத்தை உயர்த்த வச்சுது. சரி, நீங்கள் எங்கே இருங்க, நாங்கள் போய் பார்த்துட்டு எல்லாம் பாதுகாப்பாக இருக்கான்னு உறுதி பண்ணுறோம் அப்படின்னு நான் செந்தில் பார்க்கவே எங்கள் கைகளில் இருந்த எல்லாத்தையும் கவனமாக பிடிச்சபடி உள்ளே நுழைஞ்சோம். நாங்கள் தரத்தளத்தை சோதிச்சுட்டு அப்புறமா மாடிக்கு போனோம். வீட்டை பலமுறை சோதிச்சிருந்ததுனால வீட்டோட அமைப்பு எங்களுக்கு அத்துப்படி. எந்த ஊடுருவல்காரர்களோட வேலையோ இல்லை உடச்சி நுழைந்ததற்கான எந்த தடயமும் அங்கே இல்லை. ஆனால் எங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கின வேறு சில விஷயங்களை நாங்கள் அங்கே பார்த்தோம். முதலாவதாக அந்த வீடு ரொம்பவும் பாழடைஞ்சு போயிருந்தது. ஆனால் நாங்கள் போன வாட்டி வரும்போது எலிசபெத் அதை சுத்தமாக தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போது சமையல் அறை சிங்கில் அழுக்கு பாத்திரங்கள் குவிஞ்சிருந்தது. குப்பைகளும் அழுக்கு துணிகளும் சிதறி கிடந்துச்சு. திறந்த உணவு பொட்டலங்களோட குவியல்களுக்கு மத்தியில் ஒரு பைபிளும் ஒரு ஜெபமாலையும் இருந்துச்சு. எல்லாத்தையும் கவனித்ததில் அவங்க கொஞ்ச நாளாக ஹால் அறையிலேயே சாப்பிட்டு தூங்கியிருக்காங்கன்னு எங்களுக்கு தோணுச்சு. இது எல்லாத்தையும் விட எங்களை பயம்புறுத்தினது ஹாலோட மூலையில் இருந்த அவங்களோட மறைஞ்ச கணவருக்கு சொந்தமான பழைய இரட்டை குழல் துப்பாக்கி ஒன்று. கான்ஸ்டபிள் செந்தில் அதை எடுத்து திறந்து பார்த்தாரு. அதை முகந்து பார்த்துட்டு துப்பாக்கி மிக சமீபத்தில் சுடப்பட்டிருக்கிறதா சொன்னார். நாங்கள் இன்னும் சில விசித்திரமான விஷயங்களை கவனித்தோம். எலிசபெத்தோட வீட்டில் இருந்த எல்லா கண்ணாடிகளும் உடஞ்சி நொறுங்கி இருந்துச்சு. மேலும் ஒவ்வொரு அலமாரி கதவும் பலவைகளால் அடைக்கப்பட்டிருந்தது. தரைத்தளத்தில் இருந்த முன் ஹால் அலமாரி கதவோட நடுவில் ஒரு பெரிய துளை வெடிக்கப்பட்டிருந்தது. அதை சுற்றி உள்ள பிளவுபட்ட மரத்தில் சிறிய துளைகள் இருந்துச்சு. எலிசபெத்துங்கிற அந்த மூதாட்டி தன்னோட கணவனோட துப்பாக்கியால் அந்த கதவை சுட்டிருக்காங்க. ஆனால் ஏன்? அங்கே என்னதான் நடந்தது? இப்படி நாங்கள் வீடை சோதித்து முடித்து திரும்பவே அதிர்ச்சி அளிக்கிற விதமாக எலிசபெத் எங்களுக்கு பின்னாடி ரொம்ப பக்கத்தில் அதே திகிலூற்ற வெறிச்சோடிய பார்வையால் எங்களை பார்த்தபடி நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் பயத்தில் அலறவே தொடரும். இந்த கதையோட ரிமைனிங் பார்ட்ஸை நீங்கள் கேட்கணுன்னா கதைகளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த சாப்டர்ஸை கேட்டு திகிலடைங்க. இது கதைகளி உலக கதைகள் ஒரே இடத்தில். தேங்க்யூ. பை பாய்.